அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மதுவிலக்கு நாடகம் அம்பலமானது என்று நாம் தமிழர் கட்சி சார்ந்த நிர்வாகிகள் எல்லாம் பதிவு போட்டுட்ருக்காங்க. உண்மையிலேயே மதுவிலக்கு நாடகம் தான் அண்ணன் திருமாவளவன் போட்டதா என்ன? நீங்கள் கூட்டணி இருக்கிறீங்க, நேராக போய் ஸ்டாலினை பிடிச்ச ஐயா வருஷத்துக்கு 500 கிடையாது நீங்கள் மூடுங்க இது சொல்ல வேண்டியதானே. இது எதுக்கு மத்திய அரசாங்கம் கூட்டு தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்தையும் மூடணும்? என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, பாமக ஒரு சாதி கட்சி, சாதிய மதவாத சக்திகளோடு நம்ம எப்பவுமே எந்தவித கூட்டணியும் கிடையாது, தேர்தல் கூட்டணியும் கிடையாது, கொள்கை கூட்டணியும் கிடையாதுன்னு சொல்கிறார். நான் சொல்கிறேன், அம்பேத்கர் சிலையை, புரட்சியாளர் அம்பேத்கர் சிலையை அதிகமாக வச்சது எங்கள் நம்ம ஐயா ராமதாஸ் மருத்துவர். ராமதாஸ் ஐயா உள்ளே வந்தாருன்னா நீங்கள் 2 பேரும் ஒன்றாயிட்டா அது அண்ணன் தெரிஞ்சுக்கணும். 2 பேரும் ஒன்றாயிட்டீங்க, ஸ்டாலின் தமிழ்நாட்டில் ஆட்சி கிடையாது. தமிழ் குடிதாங்கின்னு பட்டம் கொடுத்து யாரு ஐயாவுக்கு? நீங்கள் தானே கொடுத்தீங்க. அப்போ கொடுத்தீங்களா இல்லையா? இப்போ என்ன, ஸ்டாலின் ஐயா வந்தோடனே போய் சந்திச்சு தான் புஸ்வானமாக போச்சு, இடிக்கவே இல்லை. வளரி 2.0 நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சமகால அரசியல் குறித்து நாம் விவாதித்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் இடிமுரசு அவர்கள். அண்ணன் வணக்கம். வணக்கம் தம்பி. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மதுவிலக்கு நாடகம் அம்பலமானது என்று நாம் தமிழர் கட்சி சார்ந்த நிர்வாகிகள் எல்லாம் பதிவு போட்டுட்ருக்காங்க. உண்மையிலேயே மதுவிலக்கு நாடகம் தான் அண்ணன் திருமாவளவன் போட்டதா என்ன? அதாவது பூனைக்குட்டி வெளியே வரும்னு சொல்லுவாங்க. அண்ணன் நான் அண்ணனை எங்கள் அண்ணன் என்னை விட என் அண்ணன் இருக்கிறார அண்ணன் சீமா, அவரை பற்றி பேசாதப்பா, நம்ம அண்ணன்ப்பா. ஐயா ராமதாஸ் ஐயாவை பற்றி பேசாத, சேதுராமன் ஐயாவை பற்றி பேசாத அப்படின்னு அண்ணன் அடிக்கடி என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பார். எங்கேயாவது இவன் கோவப்பட்டு ஏதாவது பேசுகிற போகிறான்னு சொல்லிட்டு நான் அதற்காகவே அண்ணனை பேசுறதில்லை. நீங்கள் பார்த்துருக்கலாம், நான் அண்ணனை பேசுறதில்லை. ஏன்னா இந்த மண்ணினுடைய பூர்வகுடி மக்கள் அப்படி நம்முடைய ரத்த சொந்தம் அப்படிங்கிறத நான் பேசுறதில்லை அண்ணனை. ஆனால் அண்ணன் செய்கிறதெல்லாம் பார்க்குற போது நான் எப்படி, அதாவது நான் அதாவது என்னுடைய கட்டுப்பாட்டை மீறிடுவணுங்கிற அந்த பயம் எனக்குள்ளேயே வந்துக்கிட்டே இருக்கும். எப்பயாவது அண்ணனை ஏன்னா அண்ணன் ஒரு வளர்ந்த அரசியல் தலைவர். அது மாத்திரமில்லாமல் அதை ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடுகிறேன் என்று சொல்கிறவர். பல போராட்டங்களை அண்ணன் சந்தித்தவர். இன்னும் சொல்ல போனால் ஈழப் போராட்டத்தில் அண்ணனுடைய பங்கு பெரிய பங்கு. இதெல்லாம் நான் மனதார பாராட்டுகிறேன், ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இப்போ போடுற நாடகத்தை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. நானே மது ஒழிப்பு மாநாடு நடத்த போகிறோன்னு சொன்னோடனே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாருக்குமே, நம்ம தம்பிங்களுக்கு எல்லாருக்குமே மகிழ்ச்சி, எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. எனக்கு அதாவது காலம் கடந்தாலும் கூட அண்ணன் ஒரு சிறப்பான நடவடிக்கை அண்ணன் எடுக்கிறாங்க. இந்த மாநாடு மூலமாக அதாவது கருணாநிதி, அதாவது ஸ்டாலினுடைய அரசுக்கு, விடியா அரசுக்கு அண்ணன் ஏதாவது அழுத்தம் கொடுப்பாருன்னாலும் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நான் சீமானன் கூட சொன்னாங்க, காலம் கடந்த முடிவுதான், காலம் கடந்த நடவடிக்கை தான், இருந்தாலும் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எப்படியாவது மது ஒழிக்கப்பட வேண்டும். நீங்கள் பார்த்தீங்கன்னா மது யார் அதிகமாக சாப்பிட்டு உயிரிழக்கிறார்கள், குடும்பம் வீணாக போகுதுன்னா இந்த ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று சொல்லப்படுகிற மக்கள் தான். அதுக்கு இவர் குரல் கொடுப்பார், குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நம்மளாம் பெருசாக நினச்சிக்கிட்டு இருந்தோம். நான் நினச்சேன், அமெரிக்கா போயிருக்கிற தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கிற தலைவர், அதாவது ஸ்டாலின் அவர்கள், தளபதி ஸ்டாலின் வந்தோடனே இதுக்கு ஒரு முடிவு கட்டுவார். மதுவுக்கு எப்படியா இருந்தாலும் அப்படி பேசிக்கிட்டாங்க.
ஆரம்பத்தில் தமிழ்நாட்டில் கலைஞர் தான் திறந்தார். அதாவது மது கடையை திறந்தது யாருன்னா கலைஞர் தான். அப்புறம் ஜெயலலிதா வந்துச்சு, அப்புறம் கலைஞர் வந்தார், ஜெயலலிதா அப்படி மாறி மாறி வந்தாங்க. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஆரம்பத்தில் 7000 சொச்ச கடை இருந்தது. அதுக்கப்புறம் 6000 சொச்ச கடை இருந்தது. இப்போ அதாவது 6928 கடை, கிட்டத்தட்ட 7000 கடை. 7000 கடை. நாங்கள் என்ன சொல்கிறோம், படிப்படியாக குறைஞ்ச சாமி, இதை குறைங்க, மக்களுக்கு வேறு வாழ்வு கொடுங்க. அப்புறம் கையை இழுத்து காலை இழுத்துக்குன்னா இது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாதது. நான் என்ன சொல்கிறேன், அண்ணன் பேசுகிறாங்க, நாங்கள் இதை சாத்தியப்படுத்தலைன்னா நாங்கள் கூட்டணி கூட நாங்கள் முறிக்கிறது தயாராக இருக்கோம். அப்படிப்பட்ட கூட்டணி எங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்களா அண்ணன் பேசும்போதெல்லாம்? எங்களுக்கு கூட்டணி தேவையில்லைங்க. நாங்கள் அதுக்காக வந்த ஆள் இல்லை. மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு, மக்களுடைய உரிமைக்கு போராட நாங்கள். அண்ணன் பேசுனாங்களா? திருமாவளவன் பேசினாரு, அண்ணன் பேசுனாங்களா? ஆனால் இன்னைக்கு என்ன ஆச்சு, நிலைப்பாடு ஒன்றுமே இல்லாமல் போச்சு. இப்படித்தான் தொன்று தொட்டு நடக்கும்னு நாங்கள் எதிர்பார்த்து காத்திருந்து கடைசியாக சுழியத்தில் நிற்கும். இதை இப்படிலாம் ஏமாத்தாதீங்க, இப்படிலாம் பண்ணாதீங்க. தங்கச்சி பேசுது, 500 கடை தான் இருந்துச்சு. யார்? இந்த மதிவதனி. அதை அதை கேட்குறத ஒரு 10 பேர் போயிட்டு குதிக்கிறான். நான் என்ன சொல்கிறேன், மதுவிலக்கு தேவையா தேவையில்லையா? இந்த மண்ணிற்கு மதுவிலக்கு தேவை. நீங்கள் சொன்னீங்கல்ல, நீங்கள் கூட்டணி இருக்கிறீங்க, கூட்டணியில் இருந்துக்கிட்டு எங்களுக்கு அப்படியாப்பட்ட எங்களுக்கு பதவி ஆசையில் நாங்கள் நிற்கல. நாங்கள் அந்த காலத்தில் இருந்து ஒரு இன உணர்வோடு, மான உணர்வோடு தமிழக மக்களுடைய வாழ்வுரிமையை காப்பாற்றுவதற்கு அன்னிலிருந்து போராடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்களே. இப்போ என்ன ஆச்சு உங்கள் நிலைப்பாடு? அதுதான் கேள்வி. என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஸ்டாலின் அவர்கள் வரதுக்கு முன்னாடி இருந்த நிலைப்பாடு ரொம்ப வீரியமாகவும் ரொம்ப தைரியமாகவும் இருந்தது. ஸ்டாலினை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமா அதை ஒரே அடியாக ஒழிக்க முடியாது, படிப்படியாக தான் ஒழிக்க முடியும், அதுக்கான வேலையை செய்கிறேன்னு சொல்லிட்டு ஐயா ஸ்டாலின் சொல்லியிருக்காரு, எங்ககிட்ட உறுதி கொடுத்துருக்காருன்னு பேசுகிறாரு. இதில் இன்னொரு வேலை இருக்குது தம்பி. தமிழ்நாட்டில் பிரச்சனை, என் வீட்டில் பிரச்சனை தம்பி, என் பிரச்சனை தான் நான் தீர்க்க பார்க்கணும். ஊரில் உள்ள பிரச்சனையை முதல்ல முடி, அப்புறம் என் வீட்டுக்கு வர்றேன். என்ன சொல்கிறாரு எங்கள் அண்ணன், ஸ்டாலின்கிட்ட போயிட்டு ஐயா படிப்படியாக ஐயா 500 கடை மூடுறீங்க, அந்த கடையை நீங்களும் மூடுறீங்க, ஜெயலலிதா மூடிச்சு, நீங்களும் 1 வருஷம் மூடுனீங்க, படிப்படியாக வருஷத்துக்கு 500 கடை மூணுனா ஓரளவு மது ஒழிக்க சாத்தியம்னு சொன்னால் பரவாயில்ல. அவர் யாருக்கு கோரிக்கை வைக்கிறாருன்னா தேசியத்துக்கு வைக்கிறாங்களா, மத்திய அரசாங்கத்துக்கு வைக்கிறாரு. யாருக்கு வைக்கிறாரு? மத்திய அரசாங்கத்துக்கு. மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் நிர்மலா சீதாராமனுக்கும் ராஜ்நாத் சிங்குக்கும் அங்க இருக்காங்க பத்தி இது சாத்தியமா? போகாத ஊருக்கு வழி சொன்னா யாராவது நம்புவானா தம்பி? தமிழ்நாட்டில் மதுக்கடையை ஒழிக்கணும், எல்லாம் குடிச்சிட்டு சாவுறான், எல்லாரும் வாழ்வு இழந்துட்டான். நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும், உடம்புல சத்தியா கிடையாது, எல்லாம் ஃபுல்லாக ஆளுகள். அதில் எங்கள் ஐயா முத்துசாமி ஐயா காலையில் குடிக்கிறவன திட்டாதீங்க, அவன் கடுமையான வேலையுடைய உழைப்புக்காக திட்டுறான், அவனை குடிக்காரன்னு சொல்லாதீங்க, எனக்கு கோபம் வருங்கிறாரு. யாரு? நம்ம முத்துசாமி ஐயா, அமைச்சர் முத்துசாமி, மதுவிலக்குத்துறை அமைச்சர். ஆமாம். அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, அதான் முத்துசாமி ஐயா என்ன சொல்கிறாருன்னா, அதாவது ஒரு குவார்ட்டர் எத்தனை மில்லியன் கூட தெரில எனக்கு, 200 மில்லியா என்னன்னு தெரில, 200 இருக்கு. அதாவது அந்த குவார்ட்டர் 150 ரூபா, அந்த 150 ரூபா வாங்க முடியல. அதனால் அவனுடைய நண்பர் வரலையும் காத்திருக்கு, ஏதா கட்டிங்காக அடிக்கிறதுக்கு நண்பர் வர வரைக்கும் காத்து வேண்டியதாக இருக்குது. அதனால் நாங்கள் கட்டிங் கொண்டு வர போகிறோம். எவ்வளவு சீரிய திட்டம் பாரு, நினச்சி பாரு தம்பி, எவ்வளவு சீரிய திட்டம், எவ்வளவு தொலைநோக்கு பார்வை. இந்த மண்ணிற்கு மக்களுக்கும் இந்த மண்ணையும் மக்களையும் உயர்த்துவதற்கு எப்படியெல்லாம் சிந்திக்கிறாங்க பாரு. நடப்பாண்டில் 50,000 கோடி எதில்? மது வருமானம்.
இல்லை 45,000 கோடி, அதை வந்து 50,000 கோடியாக மாற்றணும். அதுதான் சொல்கிறேன். அது நடப்பு ஆண்டில் இப்போ 45,000 கோடி தம்பி. நடப்பு அதாவது வர்ற 2025 50,000 கோடியாக மாற்றிடணும். பாரு இவங்களுடைய பற்று, நாட்டுப்பற்று. ஒரு அமைச்சரே அதாவது ஒரு முதலமைச்சரே ஊக்குவிக்கிறார்னா இந்த நாடு எப்படி தம்பி ஆகும்? இதில் எங்கள் அண்ணன் வேற அதெல்லாம் வந்து நாங்கள் அப்பிலேருந்து அதை தான் பேசிட்டு வரோம். அப்போ என்ன அர்த்தம்? அப்பயே பேசுகிறோம். இது பேச்சு, வெறும் பேச்சுங்க. பேச்செல்லாம் வந்து வேலைக்கு ஆகாதுங்க, வெறும் பேச்சு. நாங்கள் அப்படி தான் பேசுவோம். ஆனால் வந்து ஸ்டாலின் கூப்பிட்டா நேராக போய் பந்தியில் பரிமாறிப்போம், சாப்பிடுவோம். வயிறு வந்து புடைச்சோடனே நாங்கள் சைலண்ட் ஆகிடுவோம்னா இது எப்படி ஒத்துக்கும் பாருங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அதான் கேட்டார் நம்ம பழக்கருப்பைய கூட ஐயா கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் கூட்டணியில் இருக்கிறீங்க, நேராக போய் ஸ்டாலினை பிடிச்ச ஐயா வருஷத்துக்கு 500 கிடையாது நீங்கள் மூடுங்க இன்னும் சொல்ல வேண்டியதானே? இது எதுக்கு மத்திய அரசாங்கம் கூப்பிட்டு தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்தையும் மூடணும்? ஏன்னா வீட்லேயே கஞ்சி கிடையாது, ஊருக்கெல்லாம் வந்து பிரியாணி போட்டால் தான் நான் சாப்பிடுவேன்னா அது எப்படி? நம்ம வீடு என்ன பத்திக்கிட்டு எரியுது, அதை அணைக்கிறது வழி பார்க்குறது முட்டை. நீ வந்து இன்னும் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவில் எங்களுக்கு தெரியாதா? இந்தியாவில் 4 மாநிலத்தில் தான் வந்து மது இல்லை. அது 4 மாநிலத்தை பண்ணியிருக்கிறாங்கல்ல, குஜராத்து, பீகார்னு நினைக்கிறேன், அப்புறம் மிஜோரம், நாகாலாந்து. 4 மாநிலத்தில் அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர்கள் இதுவரையும் மது கிடையாது, பூரண மது விலக்கு. இதை தமிழ்நாட்டில் கொண்டு வரணும்னு அண்ணன் சொல்கிறத விட்டுட்டு இந்தியா முழுவதும் கொண்டு வரணும்னு யாருக்கு வைக்கிறார் தெரியுமா? மோடிக்கு வைக்கிறார். இது சாத்தியப்படுமா தம்பி? மது ஒழிப்பு மாநாடுக்கு வந்து RS பாரதி மற்றவங்கெல்லாம் வந்து கலந்துக்க போகிறாங்களாம். திமுகவுக்கு அழைப்பு விடுத்திருக்காரு திருமாவளவன். அதுதான் சொல்கிறேன் நான். ஒருபோதும் அண்ணனை வந்து நம்புறதா இல்லை. அந்த தம்பிங்க வந்து நம்ம எவ்வளோ வருத்தப்படுவாங்க, நம்மளுக்கு எங்கள் அண்ணனை அப்படி பேசு. இது வந்து யார் வந்து நிர்வாகத்தில் இருக்கிறாங்களோ, யார் வந்து 50,000 கோடி மதுவால் வருமானம் வரணும்னு நினைக்கிறாங்களோ இவங்களை அழைச்சிட்டு போயிட்டு அந்த மது ஒழிப்பு மாநாட்டில் நீங்கள் உட்கார்ந்து பேசுகிறீங்கன்னா இது சாத்தியமா? அதான் சொல்கிறேன். அதாவது ஒரு கொலைகாரன் தம்பி, ஒரு கொலைகாரன் கொலை பண்ணிட்டான். அந்த கொலைகாரனுக்கு தண்டனை கொடுக்காம அவனே அழைச்சிட்டு வந்து கரிசோரி போட்டு அவனை வந்து பரிமாறி பட்டாடை கொடுத்தா அவன் என்ன பண்ணுவான்? அப்படி தான் இந்த மாநாடு நடக்க போகுது. அதில் வந்து ஐயா ராமதாஸை கூட மாட்டேன். அன்புமணி ஐயா அழகாக சொல்கிறாரு, என்னை கூப்பிட்டா நான் போவேன், ஏன்னா இது வந்து வேணும். கண்டிப்பாக ஐயா சொல்கிறாரு, ஏன்னா மது ஒழிப்பு வந்து தேவை, மக்களுக்கு தேவை. பாதிக்கப்படுறது 2 அது சொல்கிறேன்னா வட மாவட்டத்தில் 2 சாதி தான். உண்மை தான் அது. அதாவது படையாச்சியும் பறையன் தான் பாதிக்கப்படுறான். நல்லா தெரியும். படையாச்சி பறையர் 2 சாதி தான். இவர்கள் விற்கிற இந்த டாஸ்மார்க்கை குடிச்சிட்டு என்ன செத்து போயிடுறான். பொண்டாட்டி புள்ள என நடுரோட்டில் நிற்கிது. என்ன வாழ்வே போச்சு தம்பி. எனக்கு எத்தனையோ பேர் நான் ஆட்சி போய் வீட்டாண்ட காட்டுவேன். என் சொந்தக்காரங்களே எவ்வளோ பேர் இருக்கானே. இதெல்லாம் அதாவது எல்லாருமே ஒத்து வராங்க. நான் அவரை பிஜேபியும் ராமதாஸ் ஐயா வந்து மருத்துவர் ஐயா என்ன பண்ண முன்னாடி வந்து மது ஒழிப்புக்கு அதிகமாக போராடினதே ஐயா ராமதாஸ் ஐயா. என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, பாமக வந்து ஒரு சாதி கட்சி, சாதிய மதவாத சக்திகளோடு நம்ம எப்பவுமே எந்தவித கூட்டணியுமே கிடையாது, தேர்தல் கூட்டணியும் கிடையாது, கொள்கை கூட்டணியும் கிடையாதுன்னு சொல்கிறாரு. நான் சொல்கிறேன், அண்ணன் வந்து தெரிஞ்சுக்கணும். அம்பேத்கர் சிலையை, புரட்சியாளர் அம்பேத்கர் சிலையை அதிகமாக வச்சது நம்ம ஐயா ராமதாஸ் ஐயா மருத்துவர். தமிழ்நாடு முழுவதும் அண்ணா தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி அதாவது என்னென்னா, எனக்கு பாதிப்பு ஐயோன்னு கத்தக்கூடாது. பக்கத்தில் என் தம்பி, என் பெரிய பொம்மாவன், என் சித்த பொம்மாவன், என் அண்ணன், எங்கள் அக்கா மோவன், என் மாமன் மோவன்லாம் எப்படி இருக்கிறான்னு பார்க்கணும்ல. அம்பேத்கர் ஐயாவை, புரட்சியாளர் அம்பேத்கருடைய சிலையை அதிகமாக தமிழ்நாட்டில் நிறுவியது ஐயா மருத்துவர் ராமதாஸ் ஐயா தான். இது அண்ணனுக்கு தெரியும். இப்போ என்ன பிரச்சனைன்னா, ராமதாஸ் ஐயா வந்து உள்ளே வந்தார்னா
நீங்கள் 2 பேரும் ஒன்றா ஆகிட்டா அது அண்ணன் தெரிஞ்சுக்கணும். 2 பேரும் ஒன்றா ஆகிட்டீங்க, ஸ்டாலின் தமிழ்நாட்டில் ஆட்சி கிடையாது. ராமதாஸ் ஐயா, அண்ணன் திருமாவளவன் அண்ணன், அண்ணன் சீமா அண்ணன், அண்ணன் வேல்முருகன் அண்ணன், ஐயா சேதுராமன் ஐயா, கிருஷ்ணசாமி ஐயா, இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னா தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சி வருமா? அதை கலைக்கிறதுக்கு தான் நம்மாலேயே வந்து அவங்க இழுத்துப்பாங்க. ஒரு ஆளை உருவாக்குங்க தம்பி, ஒரு ஆளை திமுக உருவாக்கும். அப்படித்தான் கிட்டத்தட்ட 60 கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஆண்டு ஆகிப்போச்சுன்னு வச்சுங்க. இப்படி தான் நம்மளை பழி வாங்கிட்டு நம்மளை ஒருத்தனை அணைச்சிக்கும். சேர்த்து உனக்கு சோறு குழம்பு பிரியாணி சுக்கா எல்லாம் கொடுத்து உன்னை வந்து ஆளாக்குறது. யாரை எதுக்கிறதுக்கு? நம்மளை எதிர்க்கிறதுக்கு. நம்மளை நாமே எடுத்து சண்டை போட்டு அங்கே ஊடு பற்றிக்கிச்சு, அங்கே கொளுத்தி விட்டான், அங்கே எரியுது. இது வந்து எப்படி இருக்கு பாருங்க. எல்லாம் ஒன்றா அவங்க. ஏன் ராமதாஸ் ஐயா வந்து அதாவது நடந்த சில நிகழ்வுகள்லாம் இருக்குது. இது எத்தனை ஆண்டு காலம் அப்படியே பகைமையாகவே இருக்கிறது. என்னைக்கு வந்து சரிப்படுத்துறது அதெல்லாம் நான் என்ன கேட்டால் என்ன சொல்கிறாங்க, இளவரசன் அந்த திவ்யா பொண்ணு கொலை வழக்கு அப்படி சொல்கிறாங்க. நம்மளாம் அந்த நேரத்தில் ரொம்ப வேதனைப்பட்டோம், வருத்தப்பட்டோம். என்னடா அப்படின்னு நான் என்ன சொல்கிறேன், இதே எதிர்ப்புகள் காலம் தொட்டு மனித இனம் இருக்கிற வரை நடந்தா எப்படி விளங்கும்னு கேட்குறேன். சமரசத்துக்கு வரணும்ல. கண்டிப்பாக நம்மளாம் அண்ணன் தம்பி தானே. அப்போ தமிழ் குடிதாங்கின்னு பட்டம் கொடுத்தது யாரு? ஐயாவுக்கு நீங்கள் தானே கொடுத்தீங்க. அப்போ கொடுத்தீங்களா இல்லையா? இப்போ என்ன, எனக்கு வந்து அதாவது பிஎம்கேயும் பிஜேபியும் இல்லைன்னா நான் வந்து எல்லாரும் அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல நிம்மதியாக இருக்கிறது, மக்களுடைய வாழ்வாதாரத்தை, மக்களுடைய வசதிகளை, மக்களுடைய முன்னேற்றத்தை பார்க்காமல் நீங்கள் இருக்கிறதுக்கு ஏதோ பண்ணுறீங்க. அதுதான் இந்த மது ஒழிப்பு மாநாடுன்னு சொல்லி தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாம் கொதிச்சு எழுந்துட்டான். அண்ணன் ஏதோ பண்ண போகிறாருப்பா நமக்கு. அண்ணன் வந்து அண்ணனுக்கு வந்து இப்போதான்ப்பா காலம் கடந்தா கூட அண்ணன் இப்போ சரியாக சிந்திக்கிறாருன்னு எல்லாரும் நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பித்தாங்க. நேற்று அவர் நம்ம ஸ்டாலின் ஐயா வந்தோடனே போய் சந்திச்சு தான் புஸ்வானமாக போச்சு, வெடிக்கவே இல்லை. அப்போ இப்படி நம்பி எத்தனை நாள் தம்பி நம்ம வந்து கெட்டு போகிறது, எத்தனை நாள் வந்து நம்பி இருக்கிறது. இதுவரை கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொன்னதுக்கு நன்றி ஐயா. மற்றும் ஒரு காணொலி சந்திப்போம். நன்றி. ரொம்ப நன்றி தம்பி.